தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். ரமணர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஓய்வு அப்படின்னா உடல் தூங்கும் பொழுது கிடைப்பது ஓய்வு இல்லை, ஓய்வு அங்கு தொடங்குவதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓய்வுன்னு சொன்னா தூங்குனா சரியா போயிடும். ஆனால் அது இல்லை. மனம் நேற்றைய கவலைகளையும் நாளைய தேவையில்லாத விஷயங்களையும் எப்பொழுது மனம் சுமப்பதை நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் ஓய்வு என்பது தொடங்குகிறது. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் தூங்குனா நமக்கு ஓய்வுன்னு சொல்லிட்டு, ஆனா தூங்கும் என்ன யோசிக்கிறோம், தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போனதை பத்தி நிறைய பேர்ட்ட அன்னைக்கு பேசியிருப்போம். அந்த கவலைகள், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், அன்னைக்கு நான் ரொம்ப பணம் இல்லை என்கிட்ட, அன்னைக்கு அப்படி இருந்தது, அன்னைக்கு அவங்க என்ன இப்படி பேசினாங்க, இப்படி நிறைய நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்சு போன கவலைகள் பற்றியே பேசிக்கொண்டிருப்போம். அப்படி இல்லைன்னா வரப்போகிற விஷயங்களை பற்றி சிந்தனைகள் போய்கொண்டே இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம ரிட்டையர் ஆக போறோமே, இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை என்ன செய்வோம், நம்மளுடைய பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்களா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தூங்குவோம். பார்த்துக் கொள்வார்களா, யார் பார்ப்பாங்க, இல்லைன்னா நமக்கு பென்ஷன் வர்றது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமா, இப்படி நிறைய 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 என்ன பண்ணுவோம், எதிர்காலத்துல இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறோமே, இந்த பிள்ளை எதிர்காலத்துல நல்லா படிப்பானா, நல்ல ஒரு வேலைக்கு போவானா, எவ்வளோ விஷயங்கள், ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் நமக்கு உடல் நலம் இப்படியே இருக்குமா, இன்னும் கொஞ்சம் வயசானா நமக்கு கஷ்டப்படுவோமா, ஏன் இப்படி கால்வலி வருது, ஏன் தலைவலி வருது, இது 4 பேர்கிட்ட இதை பத்தி நம்ம கலந்து ஆலோசித்து 4 பேர்கிட்ட இதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், வரப்போற விஷயத்தை அற்புதமான விஷயமாகவே இருக்கும் எதிர்காலம். ஆனால் நாம் அதை சுமப்பதால் ஓய்வு என்பது இல்லை. நாம் இந்த ஓய்வு என்பது நம்மளுடைய கடந்த கால வேதனைகள், வருங்காலத்தை பற்றிய ஒரு பயமான ஒரு சிந்தனைகள் தவிர்க்கும் பொழுதுதான் ஓய்வு என்பது தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? மனம் ஓய்வாக இருந்தால்தான் நல்லா தூங்க முடியும். மனம் ஓய்வாக இருக்கும் பொழுதுதான் உடல் நலம் அமைதியாக இருக்கும். மனதில் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து 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 பாடங்கள் கற்றுக்கொள்ளாமல் கவலைகளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது ஓய்வு என்பது இல்லை. நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி குணங்கள் வரணும்னா நிறைய நேரம் படுப்பதற்கு முன்னால் நிறைய தியானம் செய்யுங்கள். மனதை ஒரு எண்ணமற்ற நிலைக்கு எடுத்து சென்றோம் ஆனால் நல்ல ரிலாக்ஸ்டா, நல்ல சந்தோஷமா வாழ்க்கை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி போன விஷயத்தை மறந்துட்டு வரப்போற விஷயத்தை பத்தி பயப்படாமல் சந்தோஷமாக அமைதியாக நாம் உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, இதை மட்டும் கவனித்தோமானால் மனம் ஓய்வு நிலையில் இருக்கும். அப்பொழுது உடல் என்பது மிக ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தியானம் மிக மிக அவசியம். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். அந்த ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி குணங்களோடு இல்லாமல் நிறைய நிறைய கற்றுக்கொண்டு நிறைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டோமானால் எப்பொழுதுமே மனம் ஓய்வு நிலையில் இருக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.